அன்பான பாமுக உறவுகளுக்கு பத்மலோஜினியின் பண்பான வணக்கம். பன்மொழி கற்போம். பகுதி 725 à partir de 725 part 725. நாங்கள் இதை செய்ய போகிறது வந்து லேஸ் ஆக்சியம் நேட்டி, அதை வந்து ஒரு ஜோக் நேல செய்கிற ஆக்சியம். என்ன எங்களுடைய இந்த ருட்டீன் ஒர்க் மாதிரி அதுக்குள்ளே தான் இது வரும். ப்ளஸ் கொஞ்சம் எக்ஸர்சைஸ் ஏண்டா வீக்கெண்டு வர்ற வழியால். ஓகே, அதுக்கு முதல் bonjour à tous, est-ce que vous allez bien? Est-ce que bien passé votre matinée என்று உங்கள் எல்லோரையும் கேட்டுக்கொண்டு நேற்று வந்து 3 கேள்வி கேட்டிருந்தேன். முதலாவது கேள்வி சுல்லவி. சுல்லவின்னா கழுவுதல், என்ன உங்களை நீங்களே கழுவிக்கொள்ளுதல். வாஷ் யுவர் செல்ஃப், வாஷ் யுவர் செல்ஃப். ரெண்டாவது வந்து aller au collège. aller au collégeன்னா நீங்கள் ஸ்கூலுக்கு கல்லூரி தான் நாங்கள் சொல்லுவோம். செகண்டரி ஸ்கூலில் தான் காலேஜ் என்று சொல்கிறது. கல்லூரிக்கு செல்லுதல், அது காலேஜுக்கு போதல். ஓகே, கோ டு காலேஜ். அடுத்தது வந்து லாஸ்ட் கொஸ்டின் வந்து டெஜூனேண்டா லஞ்ச், உங்களுடைய மதிய உணவு. சரியா? இந்த 3 கேள்விகளுக்கும் பதில்கள் தந்த ஜியமலர் அவர்கள், செல்வி அவர்கள், ரஃபிகா அவர்கள், ஜெயா அவர்கள், பத்மலோஜினி அவர்கள், வாணி அவர்கள், நேவிஸ் அவர்கள், உங்கள் எல்லோருக்குமே சிறப்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு இன்றைக்கு மிச்சத்தை பார்ப்போம். இப்போ நாங்கள் நேற்று படித்த அவ்வளவும் செல்லும் மத்தம் காலையில் செய்யக்கூடிய உங்களோட ருட்டீன் ஒர்க். டெய்லி நீங்கள் இதை கட்டாயம் செய்வீங்க. அதே மாதிரி லுமத்தம். இனி வந்து லாப்ரமிதி. இப்போ லாப்ரமிதி என்ன? மதியம். என்ன மத்தியான டைமில் இங்கே என்ன மத்தியானம் வேண்டாம். இப்போ மதியம் அப்படின்றதை விட்டுட்டு மத்தியானத்துக்கு பிறகு பின்னேரம். ஓகே, பின்னேரத்தை எடுப்போம். பின்னேரம் ஒரு 2:30 அப்படி எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, லாப்ரமிதி. ரentrer à la maison. ரentrer à la maison, வீட்டுக்கு திரும்பி வருவோம். நீங்கள் வேலைக்கு போனாலும் சரி, ஸ்கூலுக்கு போனாலும் சரி, எங்கேனாலும் நீங்கள் திருப்பி என்ன செய்வீங்க? வீட்டை வருவீங்க. முதல் aller au collège, வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு வெளியேறுவீங்க. இப்போ திருப்பி நீங்கள் rentrer à la maison. சரியா? வீட்டிற்கு திரும்பி வீட்டிற்கு செல்லுதல், அல்லது திரும்பி வீட்டிற்கு போதல். go home. அடுத்தது அதுக்கு பிறகு வீட்டை போனால் அப்படின்னு செய்வீங்க. faire les devoirs. faire les devoirs, வீட்டு பாடம் செய்வோம், ஹோம்ஒர்க். அதுக்கு பிறகு se reposer பண்ணுவோம், ஓய்வெடுப்போம். to rest. அதுக்கு பிறகு sortirண்டா கொஞ்சம் வெளியே போவோம், ஏதாவது ஒரு அலுவலுக்கு இல்லை சூப்பர் மார்க்கெட்டுக்கு எங்கேயாவது வெளியே போவோம். டு கோ அவுட். இவ்வளவு வந்து லாப்ரமிதி செய்வீங்க. சரியா? இது வந்து ஸ்வார் என்றாலும் பின்னேரம் தான். ஒரு 6 மணிக்கு பிறகு அதை நாங்கள் ஸ்வார்ன்னு சொல்லலாம். தினே, இரவு வந்து நீங்கள் டின்னர் எடுப்பீங்க, இரவு உணவு எடுத்தல், அது செலு ஸ்வார் இல்லையா? தினே. ஓகே, தினே. அதுக்கு பிறகு குஷி என்றால் நித்திரைக்கு போதல். டு கோ டு பெட். ஓகே, குஷி நித்திரைக்கு போகிறது அல்லது நித்திரை கொள்ளுதல் என்று வரும். 2 மார்க்கில் வரும். நித்திரை கொள்ளுதான் சரி, நீங்கள் நித்திரைக்கு போனாலும் சரி, 2 ஒன்று தான். ஓகே, நித்திரைக்கு se coucher, dîner, le soir, sortir, se reposer, faire les devoirs, rentrer à la maison, l'après-midi. இவெல்லாம் வந்து உங்களோட ருட்டீன் ஒர்க்கில் வரக்கூடிய ஆக்சியம் தான் படிச்சுனாங்க. சரியா? அப்போ அதில் வந்து 3 பிரிவாக அதை நான் போட்டு சொன்னேன். ஒன்று le matin, l'après-midi, le soir. சரியா? ரொம்ப ஈஸியாக அதை உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். அடுத்தது வந்து இப்போ வீக்கெண்டு வர்றபடியால் நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸர்சைஸ். complète les phrases avec le bon mot. சரியான பதிலால் இந்த வசனங்களை நீங்கள் பூர்த்தி செய்யுங்க. ஓகே, அதை வந்து நிரப்புங்க. இப்போ இதில் வந்து ஓ என்றா என்ன, இந்த ஓ என்றா என்னன்றதை முதல் சொல்கிறேன். இந்த ஓ வந்து இஸ் அ பெயர் சொல், ஒரு சுஜே அல்லது ஒரு நவுன் எப்படின்னாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஓ, இது ஒரு பெயர் சொல்.
ONT. இந்த O வந்து இங்கே வரும் வேர்ப் அவ்வாறுடைய கான்ஜுகேஷன் என்னத்துக்கு ப்ளூரலில் troisième personne ப்ளூரலுக்கு O வரும். இது வந்து வேர்ப் அவ்வாறுடைய கான்ஜுகேஷன். சரியா? இந்த ரெண்டில் இதில் எது இது இப்போ ஒவ்வொரு வசனத்துக்கும் இதில் எது வரும்ன்றது நீங்கள் போடணும். இப்போ உங்களுக்கு சொல்லிட்டேன், இது பெயர்ச்சொல், இது வினையிட கான்ஜுகேஷன். À l'école, Daz fait des mathématiques. Daz on a entendu qu'il dit, tout qu'il dit. Pourquoi dit, tac, que l'amour est vrai. Daz dirait qu'il va pleuvoir. Gobier Kamel, Daz reçoit une lettre chaque. Daz frappe à la porte, je crois. Les professeurs Daz fait grève pour obtenir une augmentation de salaire. சரியா? Ces enfants Daz appris à écrire très rapidement. கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லியிருக்கிறேன். இப்போ இதில் இவ்வளோத்துக்கும் நீங்கள் வந்து எது வரும், எந்த ஓ வரும் என்றதை நல்லா யோசித்து வடிவாக செய்யுங்க. ஓகே, என்ன நான் அதில் விளங்கப்படுத்தினேன்டா நீங்கள் சும்மா டக் டிக் டோஸ்ன்னு போட்டுட்டு போயிடுவீங்க. அது வேண்டாம். ஓகே, ஏன்னா இதில் இருக்கிற எல்லா சொற்களுமே நாங்கள் ஏற்கனவே படித்தது தான். ஒன்று கஷ்டமான சொல்லில் பொக்குவாண்டா, ஏன் ஓ தோன்றுவேண்டா கேட்குறது, மேத்தமெட்டிக் மேத் ஃபே என்றா செய்கிறது, ஏக்கோல் என்றா பள்ளிக்கூடம், லமூர் என்றா காதலர்கள், ப்ளூவார் என்றா மலை, ஷக்காண்டா ஒவ்வொருத்தருக்கும், லேட்ரண்டா லெட்டர், ஃப்ரப்ண்டா தட்டுறது, கதவை டொக்கு டொக்கு டொக்குன்னு தட்டுவோம் ஒருத்தட்ட, கதவு போர்த்தண்டா கதவு, ஷுக்குவானா நான் நினைக்கிறேன் ஃப்ரப் கதவை தட்டுதல், ப்ரொஃபோசர்ண்டா வாத்தியார், augmentation de salaire கிரேவண்டா ஸ்ட்ரைக் பண்ணினா தங்களுடைய சம்பளத்தை கூட்டுறதுக்கு. les enfants appris écrire, குழந்தை பிள்ளைகள் வந்து ரொம்ப குயிக்காக படிப்பினம், அதே மாதிரி எழுதுவினம், எழுதுறதும் அவை அந்த படிக்கிற அந்த லேர்ன் பண்ணுறது குயிக்காக இருக்கு. சரியா? அதான் அதில் சொல்லியிருக்கேன். சரி, இவ்வளோத்தையும் பார்ப்போம் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு. இவ்வளோ கேள்விகளுக்கும் உங்களோட வந்து பதில்களை எதிர்பார்த்தபடி மீண்டும் உங்கள் எல்லோரையுமே திங்கட்கிழமை சந்திக்கின்றேன். அதுவரை ஓவா டூஸ் போன் ஜோக்னே, ஹாவ் எ நைஸ் வீக்கெண்ட், ஒன் வீக்கெண்ட், ஓவா அல்லந்தி. நன்றி, வணக்கம், மெஸ்ஸி.